Hello, thank you for watching Zaim's Kingdom and Solid கட்டிடக்கலை and 6-4 interior. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 அப்பார்ட்மெண்ட் உள்ள வந்து ஒரு 2 ஸ்டோரேட் பில்டிங். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸாக்டாக வந்து குடுவாஞ்சேரியில் லொக்கேட் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா நேர்குத்து ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ரோட்லேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நேர்குத்தில் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வியூ தான் பார்க்குறீங்க. கார் போர் பாருங்கள், அதில் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த நேர்குத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ரோட்டோட நேர்குத்து ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் இது போட்டிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து ஒரு 30 அடி இருக்குது. டோட்டலாக இந்த கேட் நீங்கள் பார்க்குற இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி ஃபீட்டில் வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வால், அதாவது டுவர்ட்ஸ் இந்த நம்ம கேட்டை நோக்கி போகிற ரைட் ஹேண்ட் சைடு வால் வந்து ஒரு 40 அடி 48 அடி இருக்குது. அப்புறம் இந்த நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த 30 அடி ஃப்ரண்டேஜ் இருப்பாங்க, அதுக்கு பேரலாக இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 66 அடி பேக் சைடு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து வரும். ஸோ இந்த இடத்தோட எக்ஸாக்ட் பிளான் எப்படி இருக்குது, அந்த இடத்தோட வந்து அளவு என்ன ஏது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னும் எலாபரேட்டடாக உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்கலாம். இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ப்ளஸ் என்ன ப்ளஸ் மைனஸஸ் என்ன அப்படின்றத வந்து எலாபரேட்டடாக கஸ்டமருக்கு டீட்டெயிலிங் பண்ணி எக்ஸாக்டாக எந்த கஸ்டமருக்கு வந்து இது வந்து ஆப்ட் ஆகுமோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு மட்டும் இதை வந்து இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவேஷன். ஸோ அந்த பேஸில் தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். அது ஒரு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து ஃப்ளட்டில் வந்து தண்ணி வர்ற ஏரியா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வந்து வந்தால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டில் வந்து தண்ணி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்தாலும் தண்ணி வந்து நிற்காது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் அந்த தண்ணி ஏதாவது திறந்து விட்டாங்கன்னா மட்டும் தண்ணி ஃப்ளட்டு வர மாதிரி ஏரியா தான் இது. ஸோ அதனால் நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்க வர்றது ரொம்ப நல்லது. எதனால் அப்படின்னா நம்மளே வாலண்டியராக போயிட்டு பக்கத்தில் என்ன ஏதுன்னு விசாரித்து திரும்ப வந்து நீங்கள் எல்லாம் செலவு பண்ணிவிட்டு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்து இது ஃப்ளட்டாக ஒரு ஏரியாவா, அந்த இடத்துல மழை பெஞ்சால் தண்ணி நிற்குமா அப்படின்றதெல்லாம் மற்றவங்க சொல்கிறத விட நாங்களே ப்ரமோட் பண்ணும்போது உங்களுக்கு எலாபரேட்டட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படின்னா நீங்கள் அது ரெடியாக நீங்கள் வரலாம். அதுமாதிரி நீங்கள் ரெடியாக வரும்போது என்ன அப்படின்னா அதில் உள்ள மைனஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னென்ன ப்ளஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நேர்குத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஏரியாவில் வந்து மழை பெய்யும் போது ஃப்ளட்டு வர ஏரியா வந்ததுன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து தண்ணி நிற்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணி நிற்கிற டைமில் மட்டும் கீழே நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ளவங்க மட்டும் அந்த நேரத்தில் அக்கமடேட் பண்ணுறதுக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கோ ஒரு அடிஷ்னலாக ஒரு ரூம் வந்து இந்த பில்டிங் கட்டினவங்க வந்து மேலே போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த மைனஸுக்கு ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாத்ரூம் அட்டாச் இருக்குது. அது என்ன ஏதுன்றது இந்த வீடியோவில் ஃபர்தராக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எப்படின்னா டோட்டலாக இந்த 5 யூனிட்டும் ஒரே ஆளாக வாங்கி இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பர்பஸுக்கு வந்து ஒரு ஜென்ஸ் ஹாஸ்டலாவோ அல்லது ஸ்டேயிங் அக்கமடேஷனாவோ அப்படி இல்லைனா ஒரு ஐடி ஆஃபீஸாவோ அப்படி இல்லைனா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஐடி ஆஃபீஸு அப்படி இல்லைன்னா ஒரு சேனலோட ஆஃபீஸு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆஃப் ஆஃபீஸ் சர்க்கம்டான்சஸ்ஸு அந்த மாதிரியும் நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணி கொண்டு போகலாம். எதனால் அப்படின்னா இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து ஓப்பன் சிஸ்டமாக இருக்கும். கிச்சன் ஓப்பன் சிஸ்டமாக இருக்கும். ப்ளஸ் ஏர் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஜிஎஸ்டி ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் நடந்து வந்துடலாம். அதுதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ். ஜிஎஸ்டி ரோடு குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 5 நிமிஷம் 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணிடலாம். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அது தவிர பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இடத்துல அவங்களே கட்டி யார் வந்து உங்களுக்கு வந்து இது சேல்ஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க பண்ணி அவங்க மற்றவங்களும் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களும் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இது அவங்களோட ஓன் லேண்டில் அவங்க வந்து இதை பில்டப் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து குவாலிட்டி நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஸோ அவங்களோட ஒரு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மூலியமாக உங்களுக்கு வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் குவாலிட்டி வந்து அது ஆப்வியஸாக நல்லா தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சிக்னேச்சர் யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் ப்ரமோட் பண்ணுறேன். ஒரு ப்ரொஃபஷனல் 30 years அந்த ஃபீல்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறாரு.
அவர் இடத்துல அவர் பில்டிங் கட்டி சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பில்டிங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயுமே போய்ட்டு மற்றவங்கள்ட்ட ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்குறத விட ஒரு ப்ரொஃபஷனலே இந்த பில்டிங் கட்டியிருக்காரு அப்படிங்கும்போது இது ஒரு அட்வான்டேஜ். அதுதான் வந்து இந்த பில்டிங்கை வந்து நான் ஒரு சேனலில் எடுத்து போகிறதுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு யூனிக் பாயிண்ட்டாக எனக்கு அமைஞ்சுது. எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நான் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கும் சரி, என்னோடய வெல்விஷருக்கும் சரி, என்னோடய ஆடியன்ஸுக்கும் நான் அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போய் போட முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுத்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து நான் இது டைம் எடுத்துக்கிட்டு இப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ ரெகுலராக பேசி உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்குள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு, என்ன டீட்டெயில்ஸ் கிளியராக வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி இது வந்து எல் சைஸில் தான் அந்த நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இது எல் வந்து நம்ம திரும்பி நம்ம வந்து இது மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது இந்த இடம் வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட பேக் எண்ட் இது ஒரு சைடு இது. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த எல்லோ கலர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலர் அதுவும் இந்த ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு தெரியுது, ஆல்மோஸ்ட் தெரியுது பாருங்கள். இது அப்படியே அந்த பேக் சைடு வியூ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ எல்லாமே யூபிவிசி விண்டோ, கிளாஸ் வந்து டைமண்ட் பேட்டர்ன் கிளாஸ் பண்ணியிருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஷட்டர்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெவி ரெயின் எந்த ரெயின் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ஃபிக்சிபிள் ஆகும். ப்ளஸ் வந்து எல்லாமே ப்ராப்பர்ட்டி எல்லாமே பெயிண்ட் பண்ணி ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த நான் சொன்ன 44 அடி. ஸோ இது வழியாக போனோன்னா அந்த பேக் சைடு என்ட்ரன்ஸ் வரும். வாங்க அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நம்ம பார்த்தோம்ல அந்த சைட்லேருந்து நம்ம எக்ஸாக்டாக எடுத்தோம். அந்த ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு தெரியுதா, இந்த ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு கவர் தெரியுது பாருங்கள். இது வரைக்கும் 66 அடி. அந்த ஆரஞ்சு கலர் கவர் வரைக்கும் 66 அடி நீட்டு இந்த எண்ட்லேருந்து. ஸோ இது மாதிரி பேக் சைடில் கொஞ்சம் யூட்டிலிட்டி ஏரியா மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஏதாவது காமன் யூஸ் பண்ணுறது மாதிரி இடம் இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்காரங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளவங்க இந்த பேக் சைடு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் எடுக்கிறவங்களுக்கு ஒரு இன்னொரு அட்வான்டேஜ். இதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு இருந்ததுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொசு வலியோடய வருது. இதுக்கு உண்டான கார்பென்ட்ரி ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் பார்க்குறீங்க. மேலே ஃப்ரேம்லாம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் பண்ணி கார்பென்ட்ரி ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரு. ஸோ இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதுதான் நீங்கள் எக்ஸாக்டாக பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள வீடு. ரூம் பூட்டியிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் பூட்டியிருக்கு, எடுக்க முடியல. பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி அகலம் இருக்குது. ஒரு 3 அடி அகலத்தில், நீளம் 6 அடி 3 அடி அகலத்தில் பாத்ரூம் இருக்குது. இந்த பேக் சைடில் பார்த்தோம் பாருங்கள். இந்த இடம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹால்லேயே வந்து ஒரு பேக் சைடு ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ
ஸோ இந்த இடத்துல நீங்கள் பூஜை யூனிட் அது மாதிரி ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். படிக்கட்டில் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து 304 கிரேடு. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்பிள் ஃபினிஷ் போட்டிருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி ஸ்டெப்ஸு, இந்த லேண்டிங் ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினிஷ் வந்து மார்பிள் ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிரானைட் மார்பிள் போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து இந்த லேண்டிங் ஏரியாவிலேருந்து நீங்கள் வெளியில் வந்து வியூ பார்த்துக்கலாம். ஸோ இது எக்ஸ்டீரியர் வியூ. அப்புறம் இது வந்து ரோட் ஃபேஸிங்கில் உள்ள அப்பார்ட்மெண்ட். இது ஹாலு. நுழைஞ்ச ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஒரு ஷூ ரேக் இருக்குது. நம்ம கீழே பார்த்தோம்னா அந்த நேர்குத்து ரோடு. ஒரு பாத்ரூம் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அது வந்து இதுவும் ரோட் ஃபேஸிங்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது ரோட் ஃபேஸிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறது ப்ரொவிஷனு ப்ளஸ் வந்து எல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு கிரில்லே கொடுத்துட்டாங்க. ஸோ கிரில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வந்து உங்களுக்கு பால்கனி கிரில்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு வந்து இமீடியட்டாக நீங்கள் ரெண்ட்டு கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக நீங்கள் பில்டிங் வாங்கி ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இமீடியட்டாக யூஸ் பண்ணலாம். இதில் எந்த செலவும் நீங்கள் அடிஷ்னலாக பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ரெடி டு மூவ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டி இமீடியட்டாக வாங்கி இமீடியட்டாக நீங்கள் வந்து அது வந்து ஒரு இன்கம் நீங்கள் தான் கொண்டு வந்துடலாம். இது ஒரு பாத்ரூம். டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டீக்வுட் டோரு, காப்பர் பிராஸ் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இன்ச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப் லாக் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஸ்டிக்கர் கூட எடுக்காமல் இருக்குது. யூரோப் லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன். ஸோ ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் வந்து சூஸ் பண்ணுறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஆசமாக இருக்கும். இதுதான் ஹால்லேருந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆப்போசிட்டில் எக்ஸாக்ட் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. இது ஓப்பன் கிச்சனில் வந்து ஒரு ஃபுட் சர்விங் ஏரியா மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் டாப் கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட்டாக வந்துருக்கு. எல்லாமே ஓப்பன் கிச்சன். ஸோ இந்த கிச்சன்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலு, பால்கனி ப்ரொவிஷனு ப்ளஸ் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் டோரு ப்ளஸ் இந்த விண்டோ எல்லாமே நீங்கள் கிச்சன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வியூ நல்லா தெரியும். ஸோ இந்த இதில் வந்து இந்த பக்கத்து பில்டிங் தெரியும். ப்ளஸ் வந்து அந்த பேக் சைடில் பார்க்குறீங்களா தான் ரோட் ஃபேஸிங். இதில் மஸ்கிட்டோ கொசுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொசுவில் போட்டுருக்காங்க. கொசுவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வர போட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து யூபிவிசியில் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு பெரிய ஒரு பாத்ரூமு, வாஷ்ரூம். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6க்கு 6 அந்த சைஸில் இருக்குது. காப்பர் பிராஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க.
இது ஒரு பாத்ரூமு. இது வந்து யூபிவிசி டோர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி, இன்வெர்ட் பெட்ரூம். வந்து இல்லை பால்கனி கிரில் வந்து உங்களுக்கு எம்எஸ்சில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டோர் உங்களுக்கு மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ டோர் வந்து இன்பில்ட் உங்களுக்கு வந்து. இதே மாதிரி இதுவும் ரோட் ஃபேஸிங்கில் உள்ள செகண்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ சார் டிட்டோ தான். உங்களுக்கு பிளான் டீட்டெயில் வேணும்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நம்பரில் தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு நம்ம டீட்டெயில் ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு நீங்கள் அப்பார்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிச்சன் சர்வீஸ் ஏரியா இதுக்குள்ளே இதுலேயும் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர்லேயும் ரோட் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கிச்சன் சர்வீஸ் ஏரியா வந்து. சேம் டிட்டோ தான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே சேம் பிளான் ரிப்பீட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து அந்த ரூமோட சைஸு ப்ளஸ் வந்து ஹாலோட சைஸு, கிச்சன் சைஸு எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதே மாதிரி ஆல்ரெடி இருப்பாங்க. இது அதுமாதிரி ரோட் ஃபேஸிங். இது பார்க்குறீங்களா அந்த ரோடு. சேம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்களா அதே சேம் டிட்டோ. கலர் டிஃப்ரென்ஸ்க்காக கலர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்டீரியர் ஒர்க்லாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போகிற அளவுக்கு இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுக்கிறவங்க வந்து இதை வந்து அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூம் வந்து தனியாக ப்ரைவசியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஃப்ளட் ஏரியாவில் வந்து தண்ணிக்குன்னு ஏறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க எங்கேயும் போய் அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த நேரத்தில் வந்து இவங்க இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளவங்களுக்கு மட்டும் இது வந்து யூஸ் பண்ண கொடுத்துருக்காரு. சின்ன பாத்ரூமு. இது மேலே டேங்க்கு போய் பார்க்குறதுக்கு மேலே யூவி ட்ரீட்டட் டேங்க்கு ஐஎஸ்ஓ 3 லேயர் டேங்க் போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் மேலே பார்க்குற இதில் வந்து உங்களுக்கு சைஸில் தெரிஞ்சிடும் இந்த இடத்தோட சைஸ் என்ன இருக்குது என்ன ஏதுன்றது கிளியராக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி
பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வந்து எஸ்ஐஎஸ் மர்கேஸு ஊரப்பாக்கத்தில். அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஊரப்பாக்கத்தில் அரிகேன் அந்த ஒரு டவர் இருக்குது பாருங்கள், அந்த டவரு அதுதான் ஊரப்பாக்கம் ஏரியா. அதுக்கப்புறம் அதெல்லாம் மெயின் ரோடில் வந்து அக்ஷயா அப்பார்ட்மெண்ட் தெரியுது பாருங்கள், அதை பார்க்குறீங்களா? அது கலர் வந்து அக்ஷயா அப்பார்ட்மெண்ட்டு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி அக்ஷயா, ஊரப்பாக்கம் அக்ஷயா, அதில் தெரியுது உங்களுக்கு. இது எல்லாமே ஃபுல்லாக காரணி புதுச்சேரி, ஊரப்பாக்கம், அந்த சரௌண்டிங் ஏரியா எல்லாமே. இந்த வழியாக வந்து ஊரப்பாக்கம் அந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். ஊரப்பாக்கம் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த ரோடு இல்லாமல் இருக்குது. நாளைக்கு இந்த ரோடு கனெக்டிங் வந்துருச்சு அப்படின்னா ஊரப்பாக்கத்தில் ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆகிடலாம். ஸோ இதுலேருந்து ஆல்மோஸ்ட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர், வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்கன்னா கூட அவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லா ஆப்டாக இருக்கும். மழை பெஞ்ச மாதிரி தண்ணிலாம் நிற்கும்னு சொல்லிட்டு தான் நல்ல உயரத்தில் போட்டு கட்டியிருக்காங்க. இது இந்த ஏரியாவை பற்றி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் புதுசாக ஸ்டில் வீடுங்க வந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ வீடு சுற்றி இருக்குதுன்னு பாருங்கள். பக்கத்துலலாம் நிறைய வீடு இருக்குது, 3 மாடி வீடு எல்லாமே இருக்க தான் செய்யுது. நம்ம கீழே சிமெண்ட் ரோடு போட்டிருக்கோம். அப்புறம் பாப்புலேஷன் நல்லா இது பக்கத்தில் ஒரு வீடை வந்து இது பண்ணிவிட்டு ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லோ கலர் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5033 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா, எக்ஸ்க்ளூடிங் கார் பார்க்கிங்கு ப்ளஸ் இந்த மேலே போட்ட ரூமு. ஸோ இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்குவோம். இது ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டு கார் பார்க்கிங் ஏரியா, இது ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் அடிஷ்னல். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து தனியாக முடித்தாலும் சரி, அல்லது வந்து மொத்த யூனிட்டாக நீங்கள் முடிச்சு கொடுத்தாலும் சரி, எப்படினாலும் நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. இது வந்து நம்ம ஓஜிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் மூலமாக நம்ம வந்து இது ப்ரொமோட் பண்ணுறோம். இது நம்ம மார்க்கெட் பண்ணுறோம். ஸோ இது மார்க்கெட்டிங் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து நம்ம ஓனரோட வந்து ஒரு டைப்பில் இருக்கணும். ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டர். இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் தான் வந்து 30 இயர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்றதால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாஷ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அவங்களோட இந்த 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்டிங்கில் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ், யூஎஸ்பியாக நம்ம சொல்லிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது ப்ராப்பர்ட்டி வந்து நேர்குத்தில் இருக்குது அப்படின்றதால நேர்குத்து ப்ராப்பர்ட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி நேர்குத்தில் தான் இருக்குது. அதுமாதிரி லைட்டாக ஃபில்ட்டு ஒரு ஏரியா தான். ஸோ அது வந்து நம்ம முன்னாடியே ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் ப்ராப்பர்ட்டி, டாக்குமெண்டேஷன்லாம் க்ளீனு. யார் வந்து பார்த்திங்கன்னா இடம் ஓனரோ அவங்களே வந்து இதை கட்டி அவங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதனால டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை டிசைட் பண்ணி முடிவு எடுக்கலாம். பட் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபைனாக நல்லா ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் என்னென்னலாம் இன்கம்ப்ளீட் ஒர்க்கு, அதாவது 2வது போட்டு பெயிண்ட் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பெயிண்டிங்லாம் போட்டிங்லாம் முடிச்சுட்டாங்க. நல்லா பாருங்கள், பெயிண்ட் ஃபினிஷ் கோட்டிங்லாம் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜில் இருக்குது. இது ரெடி டு மூவ், ரெடி டு ஆக்குபை ப்ராப்பர்ட்டி. ஸோ இம்மீடியட்டாக வந்து உங்களோட பட்ஜெட் ஒரு 3 crore பட்ஜெட் இருந்தது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வந்து மொத்தமாகவே வாங்கி இது வந்து ஒரு இன்கம் ஏர்னிங் ப்ராப்பர்ஸாக இதை நீங்கள் கொண்டு வரலாம். இது என்ஆர்ஐக்கு ப்ளஸ் வந்து என்ஆர்ஐ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரு பில்டப் குவாலிட்டியோட ஒரு லேட்டஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமாக ஒரு இண்டிவிஜுவலாக வாங்குறவங்க இண்டிவிஜுவலாக பார்த்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு இது செட் ஆகும். அந்த மாதிரி வந்து இது 3 crore ஒரு என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டி, என்ஆர்ஐ பார்க்குறவங்களா இருந்தால் டக்குன்னு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இது வந்து தனியாக ஒவ்வொரு பீஸாக விற்கிறத விட நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஹோல்சமாக வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு முடிவெடுத்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஹோல்சம் யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீஸிபிலிட்டிலாம் பண்ணிடுவோம். இன்கேஸ் அது
அது வந்து இல்லை, அதை விட எங்களுக்கு வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் வராங்க, ஒரு 5 பேர் தனித்தனியாக வந்து எங்களுக்கு 5 ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிறோம் தனித்தனியாக வந்தாங்கன்னா கூட அதை அப்படியே நம்ம ஹோல்சம் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக முடிக்கிறாங்க தான் முடிச்சுவோம். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 2 ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் 3 ப்ராப்பர்ட்டி விற்கணும் அந்த மாதிரி கான்செப்டில் இல்லை. ஸோ வந்தால் ஒரு 5 பேர் இண்டிவிஜுவல் பையர்ஸாக வந்தாலும் 5 பேர் இண்டிவிஜுவல் பையர்ஸாக வாங்கி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி முடிக்கலாம். இல்லைனா ஒரே பையராக வந்து 5 யூனிட்டையும் வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது ஓகே தான். ஸோ ஒரு 3 crore பட்ஜெட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கேன், அதுவும் புதுசாக நியூலி கன்ஸ்ட்ரக்டடு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்துட்ருக்கோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ரீச் ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 1/2 hour அந்த மாதிரி இருக்குது. மெயினாக மேஜர் கிளாம்பாக்கம்னு நீங்கள் போட்டிங்கனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ தூரத்தில் இருக்குது இந்த டீட்டெயில் கொடுத்துரும். ஸோ 10 minutes ஆஃப் இதில் வந்து ஜேர்னியில் வந்து நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிடலாம். ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க ஒரு 1/2 hour ஜேர்னியில் நீங்கள் ஏர்போர்ட் போயிடலாம். பக்கத்துலேயே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து ஒரு 2 kilometers 3 kilometers அந்த ரேடியஸில் தான் உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அதனால் உங்களோட பசங்க யாராவது இங்கே படிக்கிற மாதிரி அப்படின்னா ஸ்டேயிங் அக்கோமடேஷன், பசங்க படிக்கிற பசங்களுக்கு வந்து ஸ்டேயிங் அக்கோமடேஷன் கொடுக்குற மாதிரி, அப்புறம் ஸ்டேயிங் அக்கோமடேஷன் மாதிரி கொடுக்குறவங்களுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 6/4 இன்டீரியர் as well as சாலிங் கட்டிடக்கலை அண்ட் ஜெயின்ஸ் கிங்டம் அண்ட் ஓஜியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்மளோட ரெகுலராக நம்மளோட சேனலை வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம இந்த மாதிரி போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு ரெக்கவர் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதாலும் நீங்களும் ஷேர் பண்ணி அதோட பெனிஃபிட்டை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஆஃப் அவர் சேனல் ஒன்ஸ். தேங்க்யூ.